இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளின் தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? எங்க சவுண்டே காணுமே. நல்லா இருக்கீங்களா? எதுக்கு ஓட்டு போட போறீங்க? எதுக்கு? சத்தம் கேட்கல. இன்னும் சவுண்டா? நன்றி நன்றி. இப்படித்தான் தமிழ்நாடு பூரா ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை செஞ்சுட்டு நேற்று நான் சென்னைக்கு வந்து நேற்று தென் சென்னை பகுதியில் பல தொகுதிகளும், இன்று மாலை வடசென்னை பகுதியில் பல தொகுதிகளிலையும் மக்களை சந்திக்கிற, வாக்காளர்களை சந்திக்கிற ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்தித்து இந்த தொகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளராக நம்முடைய அருமை தம்பி டாக்டர் சுபேர்கான் அவர்கள் உங்களிடத்தில் வேட்பாளராக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். சுபேர்கான் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை அண்ணன் ரகுமான் கான் அவருடைய அருமை புதல்வன் தான் தம்பி சுபேர்கான் அவர்கள். சுபேர்கான் அவர்களுக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். நான் போன இடத்துலலாம் அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி தான் உறுதியாக எல்லாரும் சொல்கிறாங்க, உறுதிமொழியை கொடுத்துருக்குறாங்க. ஆகவே நீங்களும் அந்த உறுதிமொழியை இப்போ எனக்கு கொடுக்கணும். எதுக்கு ஓட்டு போட போறீங்க? சத்தமா? எதுக்கு? நன்றி நன்றி. ஆக இந்த உறுதியோட, இந்த உற்சாகத்தோட, இந்த ஊக்கத்தோட, இந்த உத்வேகத்தோட நீங்க நம்முடைய சுபேர்கான் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். நான் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு பூரா சுற்றி வந்திருக்கக்கூடிய பிரச்சாரத்தில் ஒரு சப்ஜெக்டை அழுத்த நிறுத்தமாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் என்பது 23ஆம் தேதி நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் என்பது இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் அப்படின்னு பல முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி தான், மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி தான், அமித்ஷா முன்னிலை வைக்கக்கூடிய பிஜேபி கட்சி தான் அதிமுக என்கிற முகமடியை போட்டுக்கிட்டு இந்த தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுகவின் சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு
தோற்றவர் தான் மீண்டும் இப்போ அதிமுக சார்பில் நிற்கிறாரு இல்லையா? அப்போ அவர் தோத்த உடனே என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். பிஜேபியோட சேர்ந்தனால தான் நான் தோத்தேன் சொன்னார்ல. சிங்கம் மாதிரி இருந்தேன், அசிங்கமாயிட்டேன் இப்போ அப்படி சொன்னார்ல. ஆக நாங்கள் பண்ண பாவம் அவங்களோட சேர்ந்தது தான் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த சுவாசமே இன்னும் வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் மீண்டும் இப்போ எப்படி அதே துணையோடு தான், அதே ஆதரவோடு தான் இன்றைக்கி அதிமுகவின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. அதிமுக முகமுடி போட்டு நிறுத்திருக்காங்க தவிர பிஜேபி சார்பில் தான் நின்றுருக்காரு, மறந்துடாதீங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த பிஜேபி ஆட்சி தான், டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தான், மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு அவங்க இல்லாத, அவங்க ஆளாத, அவங்க எதிர்கட்சியாக, அவங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுகிற மாநிலங்களுக்கெல்லாம் பல்வேறு துரோகங்களை பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொல்லணும்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறது, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து சேர வேண்டிய நிதி, அதை சுத்தமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், அண்ணா சொன்ன இருமொழி கொள்கையை கைவிடணும், நீங்கள் ஹிந்தி படிக்கணும், சமஸ்கிருதத்தை படிக்கணும் என்றெல்லாம் கட்டாயப்படுத்தி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அண்ணா சொன்ன இருமொழி கொள்கை தான் ஏற்றுப்போம், வேறு எந்த மொழியும் ஏற்றுக்க முடியாது என்று திட்டவட்டமாக சட்டமன்றத்தில் சொன்னேன், வெளியிலையும் சொல்லிட்டேன். உடனே என்ன சொன்னாங்கன்னா, அப்போ நாங்கள் தர வேண்டிய கிட்டத்தட்ட 3000 கோடி, 2000 3000 கோடி வகையில் இருக்கக்கூடிய அந்த நிதியை தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், 2000 இல்லை 10,000 கோடியாக இருந்தாலும் நீங்கள் தர வேண்டாம், நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் என்று அழுத்த நிறுத்தமான சொன்னேன். இது வரைக்கும் தரலை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சென்னையில் பல இடங்களில் மெட்ரோ போயிட்டுருக்கு, மெட்ரோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மெட்ரோவை நம்ம ஆட்சி இருந்தப்போ தான், நான் துணை முதலமைச்சராக இருந்தப்போ தான், முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் என்னை ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பி அங்கு நிதியை பெற்று அதன் மூலமாக அந்த பணியை நடத்திட வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த காரியத்தை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் தான் மெட்ரோ பணி தொடங்குச்சு. இன்றைக்கி குறைய 60-70% சென்னையில் முடிஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்கணும்னா ஒன்றிய அரசு, மோடி அரசு அதற்கான நிதியை ஒதுக்கணும். ஆனால் ஒதுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி கோவையில், மதுரையில், திருச்சியில் அங்கெல்லாம் மெட்ரோ திட்டம் வர வேண்டும் என்று கேட்டபோது அதற்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஆக தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு மத்தியில் இருக்கிறது. அந்த ஆட்சி இன்றைக்கு முகமடை, அதிமுக என்ற முகமடையை போட்டுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த தேர்தலை சந்திக்குது. ஆக அதனால தான் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன். ஆக இதில் நீங்கள் தேர்ந்தெடுப்பது தமிழ்நாடா இந்தியா, டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அந்த முடிவோடு இருங்க. அந்த முடிவோட 23ஆம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு வரணும். அந்த வாக்குச்சாவடியில் நம்முடைய வேட்பாளர் அருமை தம்பி சுபேர்கான், டாக்டர் சுபேர்கான் அவர்கள் உதயசூரிய சின்னத்தை அவருக்கு ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.